தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். துரோணர் அவருடைய அறிவுரைகளை சொன்ன உடனே கர்ணன் அதை மறுத்து பேசுகிறான். அது மறுத்து பேசுறதோட இல்லை, உன் கூடயே இருந்துட்டு உனக்கு எதிராக பேசுறாங்க பத்தியா அப்படின்னு இவர்கள் மீதே சந்தேகத்தையும் அவதூறையும் கிளப்புகிறான் கர்ணன். இதை கேட்ட உடனே துரோணர் சொல்றாரு, இந்த குலத்துக்கு எது நன்மை தருமோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். கர்ணா, ஒருவேளை இது நீ கெடுதல்னு நினைச்சியானா இதுக்கு மேல நன்மை தரக்கூடியது ஏதாவது இருந்தா அதை சொல்லு. அப்படி இல்லாம நான் சொன்னதுக்கு மாறா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா கௌரவர்கள் விரைவிலேயே அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ விதுரர், ஏன்னா 3 பேரையும் தானே கலந்து ஆலோசனை பண்ணணும் திருதராஷ்டிரன் சொல்லியிருக்காரு. விதுரர் அவர் கருத்தை கூறுகின்றார். எடுத்த உடனே அவர் தான் சொல்றாரு, திருதராஷ்டிர மன்னனே, உன்னுடைய பந்துக்கள் உனக்கு எது நன்மை தருமோ அந்த வார்த்தைகளைத்தான் கூற வேண்டும். பந்துக்கள்னா சொந்தக்காரங்க. அடுத்தது, ஆனா அப்படிப்பட்ட சொற்களை நீ கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தியானா அந்த சொற்களால் பயன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கொஞ்சம் இங்க டீட்டெயிலா பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். தென் அண்ட் தேட் ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும். ஒன்று சொந்தக்காரங்க எது நன்மை தருமோ அதை மட்டும் தான் கூற வேண்டும் அப்படின்னு. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்று கூடி பேசி அப்படின்னு தாங்க இருந்தது. அப்போ குடும்பம் அப்படின்றது அண்ணன் தம்பி அக்கா தங்க இவங்க சொந்தக்காரங்க அப்படி பெரிதாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தனித்தனி தீவாக போயிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை, இப்படி தான் ஆகிப்போச்சு. பெரியவங்கெல்லாம் பெரும்பாலும் தனியாக இருக்காங்க, இல்லை ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுப்பதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த மாதிரிப்பா நம்ம பொண்ணுக்கோ பையனுக்கோ அதாவது இந்த இடத்துல சம்மந்தம் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, யாரை சொல்கிறீங்க நீங்கள் அது அப்படி கேட்டுட்டு அந்த குடும்பத்தை பற்றி இவங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 4-5 இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி சம்பந்தம்னு வரும்போது தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது நல்ல விஷயங்களாகவும் இருக்கலாம். இல்லைங்க, எனக்கு என்னவோ அந்த பையன் சகவாசம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், பார்த்து செய்யுங்க அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது குடும்பங்களுடைய ஒரு சேஃப்டி நெட்டாக இருந்தது. ஆனால் அது தனித்தனி தீவாக போயிட்ட பிறகு இந்த மாதிரி டிஸ்கஷன் அப்படின்னாலாம் ரொம்ப ரேராக போயிடுச்சுங்க. என்ன, இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னா மட்டும்தான் அது கூட ஃபார்மாலிட்டிக்காக அது குடும்பத்தில் இருக்க 4 பெரியவங்களை கூப்பிட்டு இது மாதிரி இங்கே சம்மந்தம் பண்ண போகிறோம், அதுவும் ஃபேத் கம்பெனி தான் முடிவு பண்ணிட்டு இவங்களோட சம்பந்தம் அப்படின்னு. அப்போ ஏதாவது தகவல் இருந்தால் சொல்லலாம். ஆனால் அதையும் இப்போ சொல்வதற்கு பல பேர் தயங்குகின்றார்கள். ஏதாவது சொன்னால் வேறு இவன் ஏதோ பொறாமையில் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறதும் உண்டு. அதைத்தான் 2வது பார்ட்டில் விதுரர் சொல்கிறார். இந்த மாதிரி அந்த சொற்களை கேட்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அந்த சொற்களால் பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது விதுரர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி அறிவுரை கூறிய பீஷ்மர், துரோணர் அவங்களுடைய கருத்தை பற்றி பேசுகிறார். சந்தனு புத்திரரான பீஷ்மர் அவர் உனக்கு நல்லது தரக்கூடிய விஷயங்களைத்தான் சொன்னாரு. ஆனால் திருதராஷ்டிரா, நீ அதை ஏத்துக்கல. அதே மாதிரி தான் துரோணரும் எது நன்மை தருமோ அதை மட்டும் தான் கூறினார். ஆனா கர்ணன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் பீஷ்மர், துரோணர் 2 பேரையும் அவர் ஆண் சிங்கங்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த 2 ஆண் சிங்கங்களை தவிர உனக்கு அறிவில் சிறந்த ஆலோசனை கொடுப்பதற்கு யாரும் இருக்கிறதா நான் நினைக்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, அவங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லும் போது விதுரர் அவரை அந்த பிக்சர்லயே கொண்டு வரல. அவங்க 2 பேருடைய அறிவுரையே போதும் அப்படின்றார். அதைத்தான் அவர் முதல்லயே சொல்லிடுறார், பந்துக்கள் நன்மையை கூற வேண்டும் அப்படின்னு. பீஷ்மரோட ஒரு பெரிய பந்து யார் இருக்க முடியும், இல்ல துரோணரோட யார் இருக்க முடியும்? அதைத்தான் அவர் சொல்றார். அடுத்தது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்றார். பீஷ்மர், துரோணர் 2 பேருமே அறிவிலும் புத்தியிலும் கல்வியிலும் சிறந்தவர்கள். அதனால அவங்கள விட ஒரு நல்ல ஆலோசனையை உனக்கு யார் தர முடியும் திருதராஷ்டிரா அப்படின்றார். இதுல 3 விஷயம் சொல்றார். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். நம்ம முதல்ல பிராயத்தில், அதாவது வயசுல மூத்தவங்க அப்படின்றார். இன்னைக்கு இளைய தலைமுறை என்னங்க வயசாயிடுச்சுன்னா உங்களுக்கு அட்வைஸ் சொல்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ வயசுல பெரியவன்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா அந்த வயசோட கூட அனுபவம்னு ஒன்று இருக்கு. நாம எவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதையெல்லாம் அனுபவிச்சிருப்போம்.
அதை அடுத்தவங்க பண்ணக்கூடாது. ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்க கிட்டேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும். அப்போது இந்த மாதிரி ஆண்டு அனுபவித்த வயசானவங்க அப்படின்னும் போது நல்ல விஷயத்த விடுங்க, இந்தந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணேன், அதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதாவது அதை கேட்கறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். திருதராஷ்டிரம் மாதிரி அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அப்போ அந்த அட்வைஸுக்கு பிரயோஜனமே இல்லை. அதுதானே இன்றைக்கும் நடக்குது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்கவுங்க லைஃபுங்க, அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்னா. சரிங்க, முன்னாடி கார் போயிருக்கு, அவர் வழிக்கு ஊந்துருக்காரு, இங்கே ஒருத்தன் சொல்கிறான், அப்பா ஏற்கனவே போன கார் வழிக்கு ஊந்துச்சு, ரோட்டில் ஏதோ சேரு இருக்குது அப்படின்னு சொன்னேன், நான் போய் வழிக்கு ஊந்து தான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? ஆனால் இங்கே மட்டும் வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவம் இருக்குங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் லைஃப்பை நான் தான் அனுபவிப்பேன். அதை கேட்கறது கூட நம்ம கிடையாது. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அந்த ஜெனரேஷனோட பெரிய குறையாக நான் பார்க்கிறேன். சரி, வயசாயிடுச்சா, அடுத்தது கல்வி அப்படின்றாரு. இப்போது அந்த கல்வி, புத்தி ஆர் அறிவு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. படிச்சிட்டதாலேயே இன்னைக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. படிக்காததுனால அறிவில்லை ஒத்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற கல்வி முறை பெரும்பாலும் அந்த இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குதே தவிர அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத அறிவை கொடுப்பதில்லை. இதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போது கல்வியிலும் அவர்கள் சிறந்தவர்கள், கூடவே அந்த புத்தி, அறிவு, இன்டெலிஜென்ஸ் அதுலேயும் சிறந்தவர்கள். ஏன்னா கல்வி கற்று இருக்கின்றார்கள் அப்படின்னும் போது பல விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அறிவு இருப்பதனால் தெரிஞ்சு வச்சிருக்க விஷயங்களை அந்த வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த முடிகின்றது. இதுதான் புத்திக்கும் அந்த கல்விக்கும் உள்ள வித்தியாசம். இந்த 3 குவாலிஃபிகேஷனும் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மூத்த பிராயம், அதுக்கப்புறமா கல்வி, அதுக்கப்புறம் புத்தி, 3மே இவங்களுக்கு இருக்கு. இவங்களை விட வேற யார் உனக்கு நல்ல அறிவுரை கூற முடியும் அப்படின்றாரு. இதுல கர்ணன் அவனுக்கு இந்த 3மே இல்லையா, 3த்துல 1 இல்லையா, அதை பற்றிலாம் அவர் ஒன்றுமே சொல்லலை, சட்டிலாக விட்டுட்டாரு. பட் நல்லாவே எடுத்து காமிக்கிறார், இவங்களுடைய அறிவுரையை நீ தட்டக்கூடாது அப்படின்னு. இப்போ விதுரர் துரியோதனை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்திலும் பாண்டு புத்திரர்களிடத்திலும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் இருப்பவர்கள் அப்படின்றாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமது பாரத தேசத்தில் பண்பாடு அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதுங்க. பெரும்பாலும் குடும்பங்கள் இன்னைக்கு தான் நம்ம கூட்டு குடும்பம் இல்லை தனி கொடுத்தணும் அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு குடும்பம்னா குடும்பம் அவ்வளவுதான். இன்னைக்கு தான் கூட்டு குடும்பம், தனி கொடுத்தணும் அப்படின்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு கூட்டு குடும்பம் அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஏன்னா இந்த இம்போர்ட்டட் கோழிகள்லாம் வந்த பிறகுதான் நாட்டுக்கோழிகள்னு ஒரு பேர் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வெறும் கோழி தான். ஸோ அந்த மாதிரி தான் அன்னைக்கு குடும்பம்னா குடும்பம். அந்த குடும்பம் அப்படின்றது இந்த வீட்டில் இருக்க ஆண் மக்கள், அவர்களது மனைவிகள், குழந்தைகள், இப்படி எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க. பெண்கள் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்டு அன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா குடும்பமும் ஒரே மாதிரியான தொழிலை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால இந்த சம்பளம் அப்படின்ற விஷயம் கிடையாது, அந்த சம்பளத்தில் வித்தியாசம்ன்றது கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவாங்க. அதில் எல்லாம் ஒன்றா குடும்பம் நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூத்தவர்னு ஒருத்தர் இருப்பார், அதாவது அந்த தாத்தா, அதான் அப்பா, அவருடைய பிள்ளைகள் பெருசான பிறகு தாத்தா ஆயிடுறாரு இல்லையா. அப்போ அந்த வீட்டுக்கு மூத்தவர் அப்படின்னு இருப்பார். இப்போ அப்பா தாத்தாவான பிறகு அவர் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் மூத்த அண்ணன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இன்சார்ஜாக வருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குடும்பங்களில் ஒரு 4-5 அண்ணன் தம்பிகள், அதில் எல்லா பசங்களுமே அந்த மூத்தவர் இருக்கார் இல்லையா, அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க, பெரியப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகள்லாம் பிறந்து வளரும் போது அந்த மூத்தவர் குழந்தை முதல்ல பிறந்திருக்கும், ஏன்னா அவருக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆகிருக்கும். அந்த குழந்தைகள்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றத பார்த்துட்டு இந்த குழந்தைகளும் தன்னுடைய சொந்த அப்பாவையும் அப்பான்னு தான் கூப்பிடும், அந்த அவரை பெரியப்பான்னு இல்லாமல் அவரையும் அப்பான்னு தான் கூப்பிடும். ஏங்க அப்போ மற்ற சித்தப்பாக்களை எல்லாம் அப்படின்னா ஒன்று சொந்த அப்பா இல்லை அவர்கிட்ட 2 பேர்கிட்ட தான் காரியம் சாதிச்சிக்க முடியும். அதனால் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது, நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த பெரியப்பாவை பெரியப்பான்னு கூப்பிடாம அப்பான்னு கூப்பிடுறது. அண்ட் அந்த மூத்தவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பசங்க, தம்பிகளுடைய பசங்க அப்படின்ற வித்தியாசம் கொஞ்சம் கூட இருக்காது. எல்லா பசங்களுக்கும் இது தமாஷா கூட சொல்லுவாங்க, நேராக அந்த தீபாவளி பொங்கல் அப்படி துணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் துணி கடைக்கு போயிட்டு ஒரே மாதிரி துணி சொல்லுவாங்களே 4 கிலோமீட்டர் கூட அப்படின்னு, ஒரு 8-10 பசங்க இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒட்டுக்கா அந்த 1 கிலோமீட்டர் கூட அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி சொகா போட்டுன்னு தெரியுங்க. அதுவும் அந்த பள்ளிக்கூடத்தில் யூனிஃபார்ம் அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னா எல்லா பசங்களுக்கும் யூனிஃபார்மில் தான் தீபாவளி பொங்கலுக்கு புது துணியை. அந்த ஃபேமிலி அப்படின்னா அந்த சொக்காயை பார்த்தே சொல்லிடலாம், ஓ அந்த குடும்பமா நீ அப்படின்னு. இப்படித்தான் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் அந்த சம்பளம்
வேலைக்கு போகிறது, அந்த சம்பளத்தில் வித்தியாசம் அப்படின்றது வந்து தான் அந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே நிலைகுலைய வைத்து விட்டது நண்பர்களே. இப்போ திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றார், ராஜனே, துரியோதனன் எப்படி உனக்கு புத்திரனோ அதே மாதிரிதான் பாண்டு புத்திரர்களும் உன்னுடைய புத்திரர்கள், இதை நீ மறந்து விடாதே. யாராவது விஷயம் தெரியாத மந்திரிகள், விதுரர் சொல்றாரு, விஷயம் தெரியாத மந்திரிகள் இதற்கு மாறாக அந்த பாண்டு புத்திரர்களுக்கு ஏதாவது துன்பம் விளைவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உனக்கு கெடுதியைத்தான் செய்கிறார்கள் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. அப்படி இல்லாமல் உனக்கு துரியோதனன் மேல அந்த மறைந்திருக்கக்கூடிய அன்பு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு பேசினாலும் அது உனக்கு கெடுதல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்றாரு. இதை கொஞ்சம் சூட்சமாக பார்க்கணும். அது என்ன சார், அது உள்ளுக்குள் மறைந்திருக்கும் பாசம் அப்படின்னா எல்லா அப்பாவுக்கும் அவங்க பசங்க மேல பாசம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரனை பொறுத்த வரைக்கும் முதல்லயே விதுரர் சொல்லும்போது என்ன சொல்றார், நல்ல காலம் நல்ல காலம் அப்படின்னு சொன்னவர். அதைத்தான் இங்க நம்ம லிங்க் பண்ணி பார்க்கணும். உனக்கு உன் பிள்ளைகள் மீது உள்ளுக்குள் மறைந்திருக்கும் பாசத்தை வெளிப்படுத்துவதற்காக மந்திரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது உன் நல்லதுக்கு இல்லை. அப்போ திருதராஷ்டிரனை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு எல்லாம் ஒண்ணுதாங்க, என் பசங்களும் ஒண்ணுதான், பாண்டு பசங்களும் ஒண்ணுதான், இப்படி வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கின்றான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு அவனுடைய பசங்க, அதுலயும் துரியோதனன் மீது தான் பாசம் அதிகம் அப்படின்றது விதுரருக்கு தெரியும். அதனாலதான் சொல்றாரு, அந்த மறைந்திருக்கும் விஷயத்தை வெளில கொண்டு வரா மாதிரி இல்லைங்க, இவர் துரியோதனனுக்கு தாங்க ராஜ்யம் கொடுக்கணும், பாண்டவர்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், இந்த மாதிரியான அறிவுரை கூறினால் அது உனக்கு கெடுதியையே விளைவிக்கும் அப்படின்னு விளக்கமா சொல்றார் விதுரர். இப்ப அடுத்தது பாண்டவர்களுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றார் விதுரர். பீஷ்மர், துரோணர் 2 பேரும் பாண்டவர்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 2 கைகளாலும் அம்பு விடக்கூடிய திறன் படைத்தவன் அர்ஜுனன். அவனை தேவேந்திரனால கூட ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கச்ச நாம போய் அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாமா? அடுத்தது பீமனுடைய பராக்கிரமத்தை பத்தி சொல்றார். அவனுடைய 2 கைகளும் எத்தனை பலம் வாய்ந்தவை தெரியுமா? அரக்கர்களுக்கே அப்படியே பயத்தை உண்டாக்கக்கூடியவன் அந்த பீமன். காட்டுல அந்த ஹிடிம்பனையே கொன்றான். அந்த ராவணனுக்கு ஒப்பான பகன் அப்படின்ற அசுரனை கொன்றான். அவங்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட முடியுமா? அடுத்தது நகுல சகாதேவர்கள், அப்படியே யமனுடைய ரூபம் மாதிரி அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியுமா? கடைசியா யுதிஷ்டருக்கு வரார். தயை உடையவர், பொறுமை உடையவர், ஆற்றலுடையவர், அவரை எதிர்த்து சண்டை போட முடியுமா? அதனால இந்த பீஷ்ம துரோணர்கள் சொன்னதை கேள். அப்ப கூட பாருங்க, விதுரர் என்னுடைய அறிவுரையை கேள் அப்படின்னு எதுவுமே சொல்லல. திருப்பி திருப்பி பீஷ்மரும் துரோணரும் என்ன சொன்னார்களோ அதை மட்டும்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார். அவங்க சொல்றதை கேள், இதுதான் உனக்கு நல்லது. எப்ப அந்த புரோசனனை ஏவி அவர்களை கொல்லணும் அப்படின்னு நினைச்சியோ அந்த அழுக்கு உன் மேல அப்படியே படிந்து இருக்கின்றது திருதராஷ்டிரா. அதை கழுவி அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும், அந்த கெட்ட பெயரை நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, பாண்டவர்களையும் உன் புத்திரர்கள் போல பாவித்து அவர்களை இங்க கூட்டின்னு அவங்களுக்கு உண்டான ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டும்தான் நன்மையை தரக்கூடியது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.